தூக்கு தண்டனை கொடுக்கல அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்கும். இதில் 2 பேருடைய வயதுமே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலையும் அடுத்து இவங்களுக்கு ஆயுள் தண்டனையாக 14 வருடமோ இல்லை 20 வருடமோ கொடுத்தா போதுமானதாக இருக்காது அப்படின்னு நீதிபதி கருதியும் இவங்களுக்கு சாகும் வரைக்குமே சிறை தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய குற்றங்கள், அதாவது 302 மர்டர் அப்படிங்கிற அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு 5000 அபராதமும், அது மட்டும் இல்லாமல் சதித்திட்டம் அவங்க தீட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த சதித்திட்டத்துக்கு 120B கீழே அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அதுக்கு 5000 அபராதமும், அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான குற்றத்துக்கு, இந்த மாதிரியான சதித்திட்டத்துக்கு ஊண்டுதலாக இருந்ததுக்காக அவங்க கள்ளக்காதலனுக்கு செக்ஷன் 302 ரெட் வித் செக்ஷன் 109 அப்படிங்கிற அந்த பிரிவின் கீழே அவர் தண்டிக்கப்படுறாரு. இது எல்லா விதமான குற்றங்களுக்கும் சேர்த்து 15000 அபராதம் இருவருக்கும் நிர்ணயிக்கப்படுது. ஆக மொத்தம் 30000 அபராதம் அவங்க வழங்கணும். அப்படி வழங்கலைன்னா 3 மாத சிறை தண்டனை அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறை தண்டனையும் கடுங்காவல் சிறை தண்டனையாக இருக்கும் அப்படின்னு மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நீதிமன்ற நடைமுறைப்படி தீர்ப்பு வழங்கின பிறகு அதில் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த நபர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அபிராமி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் வயதான பெற்றோர்களை வச்சிட்ருக்கேன், என்னுடைய தம்பி இறந்துட்டாங்க, அதனால நான் தான் அவங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அந்த கள்ளக்காதலனாக இருக்கார் இல்லையா, அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, 7 வருஷம் சிறை தண்டனையை நாங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம், இது இல்லாமல் எனக்கும் வயதான பெற்றோர்கள் இருக்காங்க, நான் ஒரே பையனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் தரப்புலையும் சொல்கிறாங்க. இது எல்லாம் கேட்ட நீதிமன்றம், இல்லை நீங்கள் செஞ்ச குற்றம் மிக கொடுமையானதாக இருக்குது, இதுக்கு கண்டிப்பாக ஆயுள் வரைக்கும் நீங்கள் சிறை தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. பொதுவாக தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா அது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த வழக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் வரல அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ரிஃபர்மேட்டிவ் தியரி அப்படிங்கிற கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சால் படித்து பாருங்கள்.